தமிழ்நாட்டுக்குன்னு சென்னைக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அந்த பாரம்பரியம் இதில் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இந்த படம் எடுத்திருக்காங்க. ஆல்கஹால் ஜஸ்ட் குடிக்கிற மாதிரி காமிச்சா கூட பரவாயில்லைங்க, அது தலைமையிலே ஊற்றிக்கிட்டு அது எது ஆடுது. இதெல்லாம் எப்படி சென்சாரில் எடிட் பண்ணாமல் வெளியில் படமாக வருதுன்னு நமக்கு தெரியல. சீமான் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் இயற்கை ஆர்வலர் நடிக்கின்ற இந்த படத்திலேயே இந்த மாதிரி ஒரு சாராயம் தலையில் ஊற்றிக்கிட்டு ஆடுறது இந்த மாதிரிலாம் இருக்கிறது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. இந்த படத்தை தயவு செய்து குடும்பத்தோடு போய் பார்க்காதீங்க, குழந்தைங்க ரிட்டர்ன் போய் பார்க்காதீங்க. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். இப்போ ஃபேமஸாக ரிலீஸ் ஆகி ஓடிக்கொண்டிருக்கின்ற மூவி லிக். அது என்னன்னாக்கா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இட்ஸ் கம்பெனி கிடையாது, கம்பெனி. அது ஏன் கம்பெனி அப்படின்னாங்கனாக்கா எல்ஐசின்ற கம்பெனி ஆல்ரெடி இருக்கிறதுனால அந்த பேரில் இந்த படம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக எல்ஐகே அப்படின்னு மாற்றிட்டாங்க. இது 20 கிட்ஸுக்கான ஒரு மூவியாக இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, நல்லா ஓடிட்டுருக்கு. பிரதீப் ரங்கநாதன் நடித்த இந்த படம் 20-40, அதாவது இன்னும் ஒரு 20-25 வருடங்களுக்கு அப்புறமா சென்னையில் நடக்கின்ற ஒரு கதையாக இது கொண்டு வந்திருக்கிறாங்க. படம் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் முதல்ல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை சொல்லிடலாம், அதுக்கப்புறமா நெகட்டிவ் பாயிண்ட்ஸை பற்றி சொல்லுவோம். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னாக்கா, இந்த செட்டு நல்லா போட்டிருக்காங்க. 2040 எப்படி சென்னை இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்கி அதுக்காக ஆர்ட் டைரக்டர் நல்லா வேலை பார்த்துருக்காரு. கேமரா நல்லா இருக்குது, நல்லா ஷூட்டிங்ஸ்லாம் நல்லா எடுத்திருக்காங்க, படம் நல்லா முடிச்சிருக்காங்க. இவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும். கதைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வரி கதை. அது இட்ஸ் எ லவ் ஸ்டோரி. ஃபெயிலியர் ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத, லவ் ஃபெயிலியர் ஆனால் என்ன ஒரு மனிதனை எப்படி தாக்கும் அப்படின்ற ஒரு கதையாக தான் இது எடுத்திருக்காங்க. இதில் அட்வான்ஸ்டு ரோபோ ஆப்பு இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை புகுத்தி கொண்டு வந்திருக்காம இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதில் சொல்லும்படியாக இருக்கின்ற கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சீமான் அவர்கள் ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. எஸ்ஜே சூர்யா ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இவங்களுடைய ஓவரால் அமைப்பில், இவங்களுடைய ஓவரால் நடிப்பில் படம் நல்லா வந்திருக்குன்னு சொல்லலாம். இதில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னாக்கா, என்னதான் 20-40 நடக்கின்ற இந்த கதையாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குன்னு சென்னைக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அந்த பாரம்பரியம் இதில் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இந்த படம் எடுத்திருக்காங்க. என்ன தான் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் போனாலும் நம்ம கல்ச்சர் மாற போகிறதில்ல. அந்த சாங்ஸ் ஆகட்டும், மற்ற ஆக்டிங்ஸ் ஆகட்டும், இதில் ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரை ரொம்ப இன்வால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு இதுதான் இருக்குது. ஏன்னா நான் ஏன் இதை சொல்ல வரேன்னாக்கா, அந்த கதை இயற்கையை ப்ரொமோட் பண்ணும், இயற்கை விவசாயம், தமிழருடைய கலாச்சாரம் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்கின்ற அந்த கதையில் வருகின்ற கேரக்டர்ஸ் அந்த தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறதா இல்லை. ரெண்டாவது, நம்ம எல்லா இதுலேயும் நிறைய காணொலியில் சொல்லியிருக்கோம், அதே தான் இந்த காணொலியிலையும் சொல்கிறோம். நீ அந்த சாராயம் குடிக்காமல் ஒரு படம் எடுக்க முடியாதா அப்படின்னு நம்ம நிறைய இதில் பேசியிருக்கோம். இதுலேயும் ஒரு ஆல்கஹாலில் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நிறைய சீன் வச்சுருக்காங்க. ஆல்கஹால் ஜஸ்ட் குடிக்கிற மாதிரி காமிச்சா கூட பரவாயில்லைங்க, அது தலைமையிலே ஊற்றிக்கிட்டு அது எது ஆடுது. இதெல்லாம் எப்படி சென்சாரில் எடிட் பண்ணாமல் வெளியில் படமாக வருதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ இருக்க தலைமுறைகள் ரொம்ப போதைக்கு அடிமையாகிட்டுருக்காங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னு நிறைய நம்ம பேசியிருக்கோம். எஸ்பெஷலி சீமான் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் இயற்கை ஆர்வலர் நடிக்கின்ற இந்த படத்திலேயே இந்த மாதிரி ஒரு சாராயம் தலையில் ஊற்றிக்கிட்டு ஆடுறது இந்த மாதிரிலாம் இருக்கிறது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. இந்த படத்தை தயவு செய்து குடும்பத்தோடு போய் பார்க்காதீங்க, குழந்தைங்க ரிட்டர்ன் போய் பார்க்காதீங்க. அதுதான் எங்களுடைய சஜஷன். ஏன்னா அந்த அளவு இந்த படம் இல்லை. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் பார்க்கலாம், 2K கிட்ஸு நல்லா போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த படம்னு போய் பார்த்தீங்கன்னாக்கா, தனியாக போய் பார்க்கறதுக்கு இந்த படம் நல்லாயிருக்கும். ஆனால் ஃபேமிலியோடு பார்க்கின்ற படமாக இது இல்லை. அடுத்து இந்த கதையை சொல்லணும்னாக்கா, இது என்ன பேசிக்காக அப்படின்னாக்கா, அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக நாங்கள் இந்த படத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் சொல்கிறாங்க,
மோட்டார் இன்சூரன்ஸ் இருக்குது, காருக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, பைக்குக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, வீட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, ஆக்சிடென்ட் ஆனால் அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு லவ் பண்ணி ஃபெயிலியர் அவங்களுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் கிடையாது, அவங்களுக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மோட்டிவில் தான் நாங்கள் இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோன்னு ஒரு காமெடியான ஒரு சப்ஜெக்டை வச்சு அதை ஒரு படமாக எடுத்திருக்காங்க. ஓகே, படத்தை நம்ம படமாக தான் பார்க்கணும், அதில் எந்த விதமான இதுவரை எப்படி வேணால் படம் எடுக்கலாம். அதனால் இதில் என்னன்னாக்கா ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணி அதில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாக்கா உண்மையிலே யார் மீது தவறு இருக்கின்றதோ, யாரால் அவங்க பிரியறதுக்கு காரணமாக இருக்கின்றார்களோ அவங்க அடுத்தவருக்கு பெனால்ட்டி கொடுக்கணும், பேமெண்ட் பண்ணணும், பீனல் அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனி சொல்லுது. அதுதான் இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இதில் நிறைய டெக்னாலஜியை புகுத்திருக்காங்க, ராபோட்ஸ் வேலை செய்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஆப் ப்ரொமோஷன்லாம் நிறைய இதில் பண்ணியிருக்காங்க, கரண்ட் ஆப்பெல்லாம் நிறைய இது பண்ணாங்க, ஃபுட் ஆப் ஆகட்டும், இந்த டேட்டிங் ஆப் ஆகட்டும், நிறைய ஆப்பை வந்து இதில் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு ஆப் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன, இல்லை நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி வரும்போது இதில் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்றத மாதிரி தான் கொண்டு வராங்க. அதில் இன்னொரு செட்டப், இதில் வந்து எந்த டெக்னாலஜியும் யூஸ் பண்ணாத ஒரு பீப்புள்ஸாக வாழற மாதிரி ஒன்று காட்டாங்கன்னு நம்ம கதையை ஃபுல்லாக சொல்ல முடியாது. கதைன்றது ரொம்ப லிமிட்டட் தான். இதில் என்ன அவங்க சொசைட்டிக்கு சொல்ல வராங்கனாக்கா, டெக்னாலஜியை முழுமையாக நம்பி இருக்கக்கூடாது, இயற்கை வளத்தை பெருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி சொல்லுகின்ற போது இந்த மாதிரி ஒரு ஆல்கஹால் குடிக்கிற முறையில் ஆல்கஹால் பேஸ்டு வச்சு எடுத்திருக்கின்ற இந்த சீனெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் அந்த இயற்கை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி, இல்லை இந்த ரோபோட்டை வச்சு இவங்க 2 பேரும் ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து இயற்கை விவசாயத்தை பண்ணுற மாதிரியோ இயற்கையை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி கடைசியில் கொஞ்சம் கொண்டு வந்து முடிச்சிருந்தாங்கனாக்கா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் எனிவே ஒரு நல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பாராட்ட தெரிவித்து இனிமேல் வர படங்கள் நம்ம 2K கிட்ஸுங்க வந்து கெடாமல் இருப்பதற்கு இந்த ஆல்கஹால் கண்டென்ட்டோ இல்லை இந்த வல்கர் டபுள் மீனிங் பேசுறது, இந்த டான்சஸ், இந்த மாதிரி வந்து ஓரளவு அவாய்ட் பண்ணி படங்கள் எடுத்தால் இன்னும் நல்லா கல்ச்சர் முன்னேறும்னு சொல்லி இந்த காணொலி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.